இன்றைக்கு தன் காதலை எப்படியும் வள்ளியிடம் சொல்லிவிட வேண்டும் என முடிவு செய்துவிட்டான் முருகன். நட்பு நட்பு என நடித்துக் கொண்டிருந்தால் நாசமாக வேண்டியதுதான். உள்ளத்தை திறந்து சொன்னால்தான் ஒரு வழி பிறக்கும். உறுதி எடுத்துக்கொண்டான். கைக்கடிகாரத்தை பார்த்தான். அலுவலகம் முடிய இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. அலுவலக நேரம் முடிந்ததும் வாயேன் காஃபி குடிக்கலாம் என சாதாரணமாக அழைப்பதைப் போல் அழைக்க வேண்டும். இப்படி எத்தனையோ முறை அழைத்திருக்கிறான். அவளும் வந்திருக்கிறாள். அவனும் 1000 கதைகள் பேசியிருக்கிறான். ஆனால் கருவாகி உருவாகி வளர்ந்து கிளை பரப்பி இருக்கும் காதலை மட்டும் சொல்ல முடியவில்லை. பயமா, தயக்கமா, வெட்கமா, ஒரு இழவும் புரியவில்லை. இந்த காதல் வந்தாலே இப்படித்தானா? அப்படி ஒன்றும் தோன்றவில்லை. அவனுடைய அலுவலகத்திலேயே ஜோடி ஜோடியாய் திரிகிறார்கள். காதல் என்கிறார்கள். அடுத்த சில மாதங்களிலேயே பிரேக்கப் என்கிறார்கள். 2ஆம் காதல் என்கிறார்கள். இனித்த காதல் சில மாதங்களில் கசந்துவிட 3ஆம் காதலுக்கும் முன்னுரை எழுதுகிறார்கள். முதல் காதலின் சுவடே இல்லாமல் சுற்றுகிறார்கள். திருமணம் கூட செய்து கொள்கிறார்கள். லிவ் இன் ரிலேஷன் என்கிறார்கள். எப்படி எப்படி இவர்களால் அடுத்தடுத்து காதலித்து கொண்டே போக முடிகிறது? இங்கே முதல் காதலுக்கே முட்டி தட்டி போகிறது. மூச்சு பிடிக்கிறது. சொல்ல முடியாமல் கழுத்தை நெரிப்பதைப் போல் இருக்கிறது. ஒரு சமயம் முதல் காதலுக்குத்தான் இப்படி இருக்குமோ? அடுத்தடுத்த காதலெல்லாம் அதுவாகவே இலகுவாக நடக்குமோ? சீ, என்ன கருமம்டா சாமி! ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட நினைத்துதான் இப்படி அவளுடன் வெளியில் செல்வதும் அவள் இவனுடைய பர்ஸை காலி செய்வதும் மட்டும்தான் நடக்கிறது. நான் இந்த காலத்துக்கே லாயக்கில்லாதவன் என நினைத்து கொண்டான் முருகன். ஆனாலும் இன்று சொல்லிவிடுவதென முடிவு செய்தான். முருகா! அருகில் ஒழித்த குரல் அவனை சிதறிக் கொண்டிருந்த சிந்தனையிலிருந்து இழுத்து வந்தது. சிரித்தபடி நின்றிருந்தாள் வள்ளி. சிரிப்பின் ஒளிர்வு அவனுக்குள் மின்னலை சிதறடித்தது. நினைத்ததுமே நிற்கிறாளே, சொல்லிவிட வேண்டும் என நினைத்ததுமே சொல்லேன் என அருகில் நிற்கிறாளே. என் மன ஓட்டங்களை மோப்பம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறாளா? என் தவிப்பு அவளுக்கும் தாவிவிட்டதா? அதனால் அவளாகலே செய்யும் வேலையை போட்டுவிட்டு என் பக்கத்தில் வந்துவிட்டாளா? ஆச்சரியமாக அவளை பார்த்தான். முருகா, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்வியா? அதற்காகத்தானே இந்த ஜீவன் படைக்கப்பட்டிருக்கிறது என நினைத்தவன் என்ன என்றான். எனக்கு அவசரமா வீட்டுக்கு போகணும். என்ன டிராப் பண்ணுவியா? ஆஹா, இவளை பின்னால் வைத்துக்கொண்டு பறப்பது என்பது எத்தனை பெரிய சொர்க்கம்! இதைத்தானே அந்த காலத்திலிருந்து கரும்பு தின்ன கூலியா என்றுபார்கள். இப்படிப்பட்ட சமயங்களுக்காகத்தானே காத்து கிடக்கிறேன். அவளுடைய கூந்தல் பறந்து என் கழுத்தில் அவளுடைய கையாக வளைத்து கொள்ள, சிற்ப இடை சிக்கென்று என் உடலோடு உரச, இடையிடையே வரும் ஸ்பீட் பிரேக்கில் எல்லாம் வாவ் கடவுளே, கொடுத்து வச்சவன் நான். சட்டென்று எழுந்து கொண்டான். தாராளமா? ஆமா, சீக்கிரமே எதுக்கு போற? ஏதாவது முக்கியமான விஷயமா? போகும்போது சொல்றேனே. சரி, விஷயம் என்ன சனியனாக இருந்துவிட்டு போகட்டும். எனக்கென்ன, இந்த நிமிட ஜாலியை அனுபவிக்கணும். இவள் இப்படித்தான் சில சமயங்களில் அவசரமாக அவனை வீட்டில் கொண்டு விடு என வந்து நிற்பாள். பைக்கின் கீயை எடுத்து கொண்டு வந்தான். அதற்குள் அவள் மறுபடியும் தன் இருப்பிடத்திற்கு சென்று தன் பொருட்களை சேகரித்து கொண்டு வந்தாள். இப்படி அவள் சில சமயங்களில் வீட்டிற்கு போவாள். அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை, சொந்தக்காரங்க வீட்டு கல்யாண ரிசெப்ஷன் என ஆட்டோவிற்கு காத்திருக்காமல் அவனை உதவிக்கு அழைப்பாள். அவனும் இதே கரும்பு தின்ன கூலியா என்ற நினைப்புடனேயே அவளுக்கு சாரதியாக மாள். அவன் தன் பைக்கை தயார் நிலையில் வைக்க சில நிமிடங்களில் தோளில் மாட்டிய பையோடு ஓடி வந்து அமர்ந்து கொண்டாள். ஜில்லென பறந்தான் முருகன். பின்னிருந்து நறுமணம் பறந்து காற்றில் அவனுடைய நாசியில் பயணித்து அவளுடைய வாசனையை நுரையீரல் முழுவதும் சேமித்து கொண்டது. புது தெம்பு பரவி பைக்கின் வேகம் கூட்டியது. முருகன், மெதுவா போ. எங்கேயாவது என்ன கொண்டு தள்ளி கால் கைய முறிச்சு போட்டுடாதே. அப்புறம் வரவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட போறாங்க. பின்னிருந்து அவள் அலறினாள். சட்டென பிரேக் போட்டான். என்ன நீ ரொம்ப ஸ்பீடா போற? சொன்னா சட்டென பிரேக் போடுற. என்னாச்சு உனக்கு? நான் இறங்குறேன், ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அவள் இறங்க முயற்சிக்க, ஏய் ஏய் உட்காயு என்றான். கூடவே, யாரு வரா? அவங்க ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ற? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதான் அம்மா என்ன சீக்கிரமா பெர்மிஷன் போட்டுட்டு வர சொன்னாங்க. நீ இப்படி வேகமா போய் என்ன ஆக்சிடென்ட் பண்ணினா கால் கை முறிஞ்ச பொண்ணை யாரு கட்டுவா? திக்கென அதிர்ந்தது இதயம். திகைத்து போனது அதிலிருந்த காதல். விம்மி வெடித்தது அந்த காதலில் இருந்த ஆசை. கதறி எழுததில் அந்த ஆசையில் இருந்த கற்பனை. நிமிடத்தில் ஏமாற்றத்தை தழுவியது அந்த கற்பனை கண்டிருந்த கனவு. ஏய், என்ன சொல்ற? உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? ஏன் வரக்கூடாதா? என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி உனக்கு தெரியலையா? அடி பாவி, இந்த உலகத்திலே நீ மட்டும்தானே எனக்கு பொண்ணா தெரியற.
நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன்னு எம்ஜிஆர் பாணியில நான் பாடிக்கிட்டு இருக்கிறது உன் செவிட்டு காதுக்கு எப்படி கேக்கும்? ஆயிரத்தில் நீயே ஒண்ணு நான் அறிஞ்ச நல்ல பொண்ணுன்னு டிஆர் பாணியில பாடிக்கிட்டு இருக்கிறது எப்படி உனக்கு கேக்கும்? அவனுடைய காதல் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தது. அதுக்கல்ல, இவ்ளோ சின்ன வயசுல உங்கம்மா உனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, இது பால்ய விவாகம். நீ போய் எங்க அம்மா மேல கேஸ் கொடு. ஆள பாரு, எங்க அம்மா தினம் தினம் என்ன 7 கழுத வயசாகுதுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் நானும் 8 கழுத வயசாகுதுன்னு திட்டுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை கழுத வயசானாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இங்க ஒரு கழுத காத்திருக்கிறது உனக்கு தெரியலையே. இப்படி என் காதல் அடி வாங்கிடுச்சே. அவனுடைய காதல் இப்பொழுது கால் கையை உதறிக்கொண்டு ஓலமிட்டது. ஆமா, மாப்பிள்ளை எப்படி? தன் முகத்தை பாவமாக பைக்கின் கண்ணாடியில் பார்த்தவாறே கேட்டான். என்ன, நீ வண்டிய முதல்ல எடு. சொல்றேன். அவன் பைக்கை அவளுடைய கட்டளைப்படியே மெதுவாக இயக்கினான். கொஞ்ச தூரம் சென்றும் அவள் எதுவும் சொல்லாதது அவனுடைய பொறுமையை சோதித்தது. அவள் அமைதியாக அமர்ந்திருப்பது அவனுக்குள் எரிச்சலை ஏற்படுத்தியது. என்ன, இவள் வரப்போகும் மாப்பிள்ளையுடன் கனவலோகத்திற்கு சென்று டூவட் பாடுகிறாளா? பாவி! தேவையில்லாமல் ஹாரன் அடித்தான். கலைந்தவளாய், என்ன தேவையில்லாம ஹாரன் அடிக்கிற? தேவையாதான் ஹாரன் அடிக்கிறேன். மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டேனே. யாரு கண்டா? யாரு கண்டானா? போட்டோல நீ பாக்கலையா? இல்ல. இந்த காலத்துல போட்டோ அனுப்பாம பொண்ணு பார்க்க வராங்களா? உண்மையை சொல்ல போனா அவங்க பொண்ணு பார்க்கவே வரல. பின்ன நீயே வழி போய் அவங்க எதிரே நின்று போக போறியா? கடுப்பாக இருந்தது அவனுடைய காதலுக்கு. ஆமா, என்ன பாரு, என் அழக பாருன்னு போய் அவங்க எதிர நின்று போக போறேனா? ஆள பாரு. அவங்க பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணி வரல. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களாம். அங்க என்ன பத்தி யாரோ சொந்தக்காரங்க சொல்லிருக்காங்க. அதனால அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாம்னு வீட்டுக்கு வராங்களாம். அம்மா ஃபோன் பண்ணி வான்னு சொன்னாங்க. அதான் போறேன். ஓ, போகிற போக்குல உன்னை எட்டி பாத்துட்டு போக வரவங்களுக்காக நீ பெர்மிஷன் போட்டுட்டு என் வேலையையும் உன் வேலையையும் கிடப்பில போட்டுட்டு ஓடணுமா? இத பாரு, சில சமயம் இந்த மாதிரி கோயின்சிடென்ட்டா நடக்கிறது தான் சக்சஸ் ஆகும். நம்ம பிளான் பண்ணி ஒன்னு பண்ணினா எதுவும் நடக்காது. அவளுடைய தத்துவம் அவனை பெரிதாக தாக்கியது. அப்படின்னா பிளான் பண்ணி நான் பண்ற காதல் நடக்காதா? எழுந்த ஏக்கம் அவனை பாவப்பட்ட ஏழையாக மாற்றியது. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்க வந்த பின்னாடிதான் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருத்தன அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம நீ எப்படி கல்யாணத்துக்கு ரெடியாகிற? என்ன பேசுற நீ? பார்க்க வரும்போதே நான் என்ன கழுத்தை நீட்டி தாலி கட்டுன்னு சொல்ல போறேனா? நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ கல்யாணத்துக்காக அலையிற மாதிரி சொல்ற. எனக்கு வர்றவனா நான் அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு திரிஞ்சுக்குவேன். அவன்கிட்ட தெளிவா பேசுவேன். பேசுறது மட்டுமில்ல, ஒரு 4 மாசம் பழகி அவனுடைய குணங்கள் பழக்க வழக்கங்களை புரிஞ்சுப்பேன். அப்புறம்தான் சம்மதம் சொல்வேன். அடி பாவி, இத்தனையும் நமக்குள்ள நிறைய நடந்திருக்கே. தினமும் ஆபீஸில் மணிக்கணக்கா பேசுறோம். கேன்டீன்ல என் காசை காலி பண்ணி எத்தனை முழுங்கி இருக்க. அப்போ என்னெல்லாம் பேசியிருக்கோம். என் குணம், மனம், நிறம் என எல்லாவற்றையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியே. என் மேல எதுவுமே வரலையா? தெரிந்த பிசாசை கட்டிக்கிறதுக்கு பதில் தெரியாத பேயை கட்டிக்க நினைக்கிறியே. அவனுடைய காதல் தலைகீழாக தொங்கிக் கொண்டு புலம்பியது. முட்டாளே, இப்பவே அவளை ஒரு இடத்தில் நிறுத்தி, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், வரவங்க வந்து பார்த்து ஏமாந்து போகட்டும், நான் உன்னை காதலிக்கிறேன் என சொல்லித் தொலை. அப்படியே பைக்கை திருப்பி பார்க்கிற்கோ பீச்சிற்கோ அழைத்துச் சென்று அதையும் இதையும் வாங்கி கொடுத்து அவளை உன் பக்கம் சாய்க்க பாரு. அதை விட்டுட்டு... மனம் பலாரென அடித்து புத்தி சொன்னது. ஆனால் மனம் சொன்னதையெல்லாம் செயல்படுத்த முடியவில்லை. தைரியமில்லை. அவள் வீட்டு வாசலினில் பைக்கை நிறுத்தினான்.